Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அஜித்குமாரினுடைய மரணம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கும் நிலையில இந்த புகாரை கொடுத்த நிகிதாவுடைய பின்புலம் தொடர்பான பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. இவர் இந்த அளவுக்கு பிரபலமானவரா, இந்த அளவுக்கு இவருக்கு பின்புலம் இருக்கா, இவ்வளவு மோசடிகள் செய்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தகவல்கள். கோவலன் கொலையில நீதிபதி பாண்டியமன்னே செத்து போயிட்டாரு, நீங்க சாரி சொன்னா சரியா இருக்குமா, நாங்க அதெல்லாம் கேட்கல அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வெளுத்து வாங்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை. சென்னையில் நேற்று பெஞ்ச கொஞ்சம் மழையில திருவெற்றியூர்ல தேங்கி நின்று தண்ணியில கால் வைத்த +2 மாணவன் பலியாகி இருக்கிறார். மின்சாரத்துறையின் அலட்சியம் தான் காரணம் என்று மக்கள் 1 கோடி ரூபாய் இழப்பு கேட்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில விஜய் இணைந்தால் போட்டி கடுமையாகிவிடும், அதனால நாங்க இப்போதைக்கு சீட்டுகள் அதிகமா கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுகிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியான CPM. திராவிட மாடல் ஆட்சிக்கு விட்டமின் எம்ஐ சப்ளை செய்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்கில் வழக்காக பதிவு பெற்ற குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 1 வார காலம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலைமை? விவரங்களை பார்க்கலாம். சேலத்தில் மணல் கடத்தலை படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய மணல் கடத்தல்காரர்கள் தமிழக பாஜகவின் கடும் கண்டனங்கள். இத பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். நிகிதா தமிழகம் தாண்டியும் ஒழிக்கக்கூடிய தற்போதைய பெயர். அஜித்குமார் இன்னொரு பெயர். இறந்துட்டாரு. தாக்குதலுக்கு உள்ளானதும் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதும் தான் பேசுபொருளாயிட்டு இருந்தது இதுவரைக்கும். ஆனால் இப்போது நிகிதா அவர்களுடைய பின்புலம் என்ன? 2011 இருந்து தோன்றாங்க. அவங்க ஒரு முகம் வேற வெளியே வந்திருக்குது. முகத்தை வந்து மறைச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இப்ப அவங்களுடைய முகத்துல இருந்து உண்மை முகம் வரைக்கும் வெளியே வர தொடங்கி. முகம் மறைத்து கொடுத்தது நேத்து. அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த 500 ரூபாய் மேட்டரை மட்டும் சொல்லிட்டு கார் சாவி பல பேர்கிட்ட இருந்ததுன்ற விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை. அதன் பிறகுதான் வக்கீல்கள் கேட்கிறாங்க, அப்ப இந்த 500 ரூபாய்க்கு தான் இந்த கொலை நடத்தப்பட்டதா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. 2011 வேலை வாங்கி தருவதாக பல பேரிடம் 25 லட்சம் ரூபாய், 16 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் பல பேர் கண்ணீர் மல்க பேட்டிகள் கொடுக்குறாங்க. யார் அவங்களான்னு பார்த்தா அவங்களுடைய பிளட் ரிலேஷன், சொந்தக்காரங்க. அதுலயும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட், அதாவது ஒருத்தர படிச்சுட்டு, சார் நான் உங்களுக்கே வேலை வாங்கி தரேன் சார், நீங்க என்னுடைய வாத்தியாரா இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பணத்தை அபேஸ் பண்ணதாக, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து நிறைய பேர்ட்ட வந்து பணத்தை புடுங்கினதாக சொல்றாங்க. இந்த வழக்குல FIR பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவருடைய அப்பா இவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள போயிட்டு பெயில்ல வெளியே வந்திருக்காங்க. கண்டிஷன் பெயில்ல வந்து கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்கன்றதையும் அஸ்ரா கார்க் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணாருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட முடியாது. நேற்று வரை என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிகிதாவை காணவில்லை, தலைமறைவு அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்குன்னு சொல்லி வீடியோ இன்னைக்கு விடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது அந்த கோவில்ல பார்க்கிங் பண்றது அப்போ நடந்ததும் நிறைய நபர்கள்ட்ட அந்த கார் சாவி அப்படிங்கிறது இருந்ததும் அவங்க பதிவு பண்றாங்க. இந்த மாற்றம் எப்படி? நேத்து ஒரு வீடியோல அஜித்குமார் தான் எடுத்தார் அப்படின்ற மாதிரியான எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வீடியோ பண்றாங்க. இல்ல அஜித்குமார் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசினாருலாம் சொன்னாங்க. இப்ப இவங்க தான் முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காங்க. 500 ரூபாய் கேட்டிருக்காருங்க. அதாவது அந்த வீல் சேர் தள்ளிட்டு வரதுக்காக 500 ரூபாய், நாங்க 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு 500 ரூபாய் வேணும் கேட்டாங்க. இவங்க 200 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அப்புறம் 100 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் இதன் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் அவமானத்தின் காரணமாக இவ்வளவு பெரிய பழிவாங்களா அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. இன்னொரு கருத்து, 2011 துணை முதலமைச்சர் அளவிற்கு துணை முதலமைச்சருடைய உதவியாளர் அவரோடு எங்களுக்கு நட்பு இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது, அவர் எனக்கு தெரியும், அவர் மூலமாக நான் வேலை வாங்கி தரேன், ஊழல் விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறார். 2011 யார் முதலமைச்சர், என்ன ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் மீண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கு துணை முதலமைச்சராக 2009 ஐயா கருணாநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்ட 2011 அவர் தான் துணை முதலமைச்சராக இருந்தாரு. அதனால ஐயா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற விதத்துல அவங்க செயல்பட்டு இருக்காங்க, நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்துல நீங்க நல்லா பாருங்களேன், அந்த நிகிதா சம்பந்தப்பட்ட எந்த விஷயமுமே ஒரு அதிகாரப்பூர்வமாகவோ ஆதாரப்பூர்வமாகவோ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கோ போகல. அப்படியே ஒரு மர்மமாவே இருக்கு. 5வது குற்றவாளியாக நிகிதா கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற தகவல் அரசல் புரசலா வருது. உண்மையா கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன் இவராது நகையே காணாம போகாம இந்த குற்றச்சாட்டு கொடுத்து தனிப்படை அமைத்து தாக்குதலுக்குள்ளாக்கி ஒரு சாகு மறைக்கும் தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு.
இப்போ இந்த அஜித்குமாரனுடைய மரணம் கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு, சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அதுபோக திமுக சார்பில் இதுக்கு முன்னாடி ஜெயராஜ் பினிக்ஸ் உடைய கொலை நடந்த போது அந்த நேரத்தில் வந்து ஒரு தகவல் என்னன்னா, இந்த வழக்கு அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று வந்தது. என்னன்னா, குறிப்பிட்ட 2 காவலர்கள் அந்த அஜித்குமாரை தாக்கக்கூடிய வீடியோ ஒன்று அந்த கோவில் இதை எடுத்த நபரு இப்போ எனக்கு உயிர் பயம் இருக்கு, சக்தீஸ்வரன் சொல்றாங்க. ஆமா, அவர் வந்து மறுபடியும் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு, நேராவே எனக்கு போன் பண்ணி மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு. போக நாங்க தான் அவங்களை அடிச்சு அவங்க போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சோம்னு எங்க மேலே அதை திருப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் கூட வைக்கிறாரு. இது ஒரு பக்கம். இந்த ஜெயராஜ் பினிக்ஸ் கொலை நடந்த போது அதுல குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா, இது வந்து அதிமுக ஆட்சி நடக்குதா போலீஸ் ஆட்சி நடக்குதான்னு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார். பேசியதற்கு பிறகு இன்னைக்கு அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்பாருன்னு கேட்டாரு, இவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, இவர் நல்லவர் தான் அப்படின்னு சாரி கேட்டார்ல அந்த அம்மாட்டே. அப்படிதான் இவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதற்கு ஐயா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சாரி சொல்லிட்டு அவங்க உயிரெல்லாம் திரும்ப வந்துருமா? இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் இதே திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்க போய் சாரி கேட்பீங்களா? நாங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை பாருங்க, கோர்ட்லயே வந்து திறந்த மனதோட நீங்க சிபிஐ விசாரணை கூட நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க வெளிப்படையா சொல்லிட்டோம். வழக்கு பதியப்பட்டிருக்கு, சம்பந்தப்பட்ட காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இது வந்து இது லாக்அப் டெத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வாதங்களை வைக்கிறார்கள். இப்படி எல்லாம் சொன்ன உடனே நீதி தவறுனதுக்காக பாண்டிய மன்னன் உயிரையே விட்டாரு, செத்து போனாரு, நாங்க அதெல்லாம் கேட்கல, நியாயமான நடவடிக்கைகளை எடுங்க, சரியான முறைகளை எடுங்க அப்படின்றதெல்லாம் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை விட்டுட்டு ஓரணியில் தமிழ்நாடு இன்னைக்கு வீட்டு கிளம்பி ஓட்டு போட்டுருங்க, தைப்பூசம் நடந்து போகுதுப்பா, 2024 நாங்க ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவங்க போயிட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது தைப்பூசம் வந்துருச்சுன்னா போதும் எல்லாரும் முருகர் வேஷம் போட்டு கிளம்பிடுறாங்கன்ற மாதிரி எலெக்ஷன் ஆயிப்போச்சு. பட்டாசு ஆலை வெடி விபத்து, ஒரு 8 பேர் செத்து போனாங்க. சின்ன காமன்பட்டின்னு கொடூரமான வீடியோக்கள்லாம் வந்தது. இதை வந்து நஷ்ட ஈடு கேட்டு சரியான நிவாரணம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராடுறாங்க. போராட்டம் பண்ணும்போது ஒரு கும்பலா வர்றாங்க, சம்பந்தப்பட்ட இறந்தவர்கள் மற்றும் பட்டாசு ஆலையில வேலை செய்யக்கூடியவங்க மற்றவங்க எல்லாம் வந்து போராடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெடி விபத்து, அதுல மக்கள் இறந்து போனாங்க, இவங்க 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அதுக்கு வந்து அரசு வேலை வேணும்னு சொல்லிட்டு நம்ம செக்கை வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப கூட சொன்னாங்க, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா கூட 10 லட்ச ரூபா கிடைக்கும், உனக்கு 5 லட்சம் தானாப்பா கிடைக்குது மேட்ச் பண்ணி எல்லாம் பேசினாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி அவங்க போராட, அப்போ பாத்தீங்கன்னா டிஎஸ்பி யாரு ஒழுங்கா வந்து கரெக்டா கலைஞ்சு போயிருங்க, இல்ல மாதிரி ஆயிரும் பாருங்கன்னு சொல்லி அவரு பேச, இதை எடப்பாடி பழனிசாமி கோடிட்டு காட்டுகிறார். அந்த வேற மாதிரினா எப்படிங்க மடப்புறத்துல மரணம் மாதிரியாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பக்கம் சவுக்கு சங்கர் அதே மாதிரி கேக்குறாரு, வேற மாதிரினா எப்படி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. சோ காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில், அதனுடைய அமைச்சர் யார் அப்படின்ற கேள்வியை உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். சென்னை திருவெற்றியூர் எப்படிப்பட்ட பகுதி, ஒரு கன்ஜஸ்டனான ஏரியா, ஒரு மாதிரி குறுகிய சாலைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், மக்கள் கூட்டம், மக்களுடைய குடியிருப்புகள் அதிகமா இருக்கும். நேத்து பெஞ்ச கொஞ்சம் மழை, சென்னையில தண்ணி பஞ்சம் தான், வெயில் தான் எப்பயுமே கொளுத்தும், ஆனா நேத்து பாருங்க கொஞ்சம் மழை பெய்யும். அந்த 2 மணி நேரம் மழைக்கு தண்ணி தேங்கி இருக்குது. +2 முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு, +2 ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு அந்த பையன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த மின்சார கம்பம் சாலையில, அந்த மின்சார கம்பத்துல இருந்திருக்கு, ஏதோ லீக்கேஜ் ஆயிருக்கு, காலை வச்சவன் அங்கேயே இறந்து போறான். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான லீக்கேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மின்சாரத்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆன ஒயர் மேல அப்படியே ரோடு போட்டிருக்காங்க. ஒயரை மாத்தாம அந்த ஒயருக்கு வேண்டிய வேலைகளை, தேப்படிக்கிறது, ஜாயிண்ட் அடிக்கிறதுன்ற எந்த வேலையும் செய்யாம அப்படியே மேல கலவையை போட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மழை பெய்த உடனே அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல மின்சாரம் லீக் ஆகி தண்ணீர் குட்டையாக தேங்கி நின்று உயிர் பலியை வாங்கி இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி கரண்ட் கனெக்ஷன்ல எர்த்துக்கு தான் கொடுப்பாங்க, இப்படி கரண்டே கொடுத்துட்டாங்க. இது இப்பதான் ஆரம்பிக்கும், இன்னும் மழைக்காலம் இன்னும் இருக்குது, எப்படியும் ஜூலை மாசம், இன்னும் அடுத்தடுத்த மாசம் அடுத்துதான் மழையே வரப்போகுது. மழையே ஆரம்பிக்கும் போது வடகிழக்கு, இப்ப தென்மேற்கு இதெல்லாம் இருக்குது. இருக்கும்போது இந்த அளவுக்கே இருந்தா இதெல்லாம் எப்படி பண்றது, மக்களுடைய உயிர் எல்லாம் யாருக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரியான அச்சம் ஏற்பட்டிருக்கு. 1 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டும் என்று SDPI கட்சி வலியுறுத்தி இருக்கு. இல்ல அந்த அன்னியன் படத்துல வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி தான் விழுந்து இறந்து போகும், அதே கான்செப்ட். அதுக்கு முன்னாடி ஒரு தவளை விழுந்து டெஸ்ட்டுக்கு காட்டும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன தவளையை போட்டா பார்க்க முடியும், நம்ம தான் பார்த்து போகணும். இனிமேல மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா கரண்ட் இருக்கா இல்லையா, காலை வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு காலை வைங்க, இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம். திமுகவுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்குது, வெற்றிகளா கூச்சிட்டு இருக்காங்க, வெற்றிகள் இருக்கிற வரைக்கும் கூட்டணி உடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதிமுகவும் தாம்பகம் கூட்டணி சேர்க்கறதுக்காக பாஜக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பாமகவை சேர்க்கலான்னு பார்த்தா நாங்க இது வரைக்கும் எதுவும் பேசலையே
அப்படின்ட்டாங்க. சரி, விஜய் வந்துட்டார் அப்படின்னா இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியா மாறிடும் அப்படின்னு சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழ் பேட்டியில சொல்லியிருக்காரு. வந்துட்டாங்கன்னா நெக் டு நெக் ஃபைட்டு தான் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. சோ திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது திமுகவினுடைய கூட்டணி பலம் அல்ல, அதிமுகவினுடைய கூட்டணி பலத்தை வைத்து தான் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க கோடிட்டு காட்டப்படும். சோ திமுக தலைமைக்கும் தெரியும், அதனாலதான் அவங்களை அணி சேரா அணியாகவே வைத்திருக்கிறார்கள். அதற்காக செய்ய வேண்டியவர்களை செய்து கொண்டிருக்காங்க. அரசல் புரசலா செய்தி வருது. இப்போ இந்த செய்திகள் வரும்போது ஐயா என்ன சொல்றாருன்னா, நாங்க போன தடவை 6 சீட்டை தான் போட்டிட்டோம், இந்த முறை அதை விட அதிகமா போட்டிடுவோம். ஒரு காலகட்டத்துல இந்தியாவையே ஆட்டி படைச்ச கட்சி தான் இந்த சிபிஎம் சிபிஐயும். திமுக என்ன நினைக்குது தெரியுமா? என்னது? அதாவது கூட்டணியில எல்லாரும் அதிகமா சீட்டு கேக்குறாங்க. ஆமா. சோ என்னன்னா, ஏங்க கடந்த முறை இத்தனை சீட்ல போட்டிட்டோம், இந்த முறை எனக்கு அதிகமா கொடுங்கன்னு சொல்லி எல்லா கட்சியும் கேக்குறாங்க. சோ கடந்த முறை தமிழ்நாட்டினுடைய தொகுதி 234 இருந்தது. சோ இந்த முறை எனக்கு 334 பண்ணி கொடுங்க. என்ன ஒரு கொள்கை! எங்களால கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி வாரி கரெக்டா பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்கலாம். ஸோ அந்த உடன்பிறப்புகளுடைய 200 அப்படிங்கிற இலக்குகள் வந்து அடிபட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக 334 கூட மாத்திடுவாங்க போல. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல திமுக ஒரு முதலாளிகளுக்கான கட்சி அப்படின்னு ஏற்கனவே ஜனவரி மாசத்துல ஐயா கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சிபிஎம் இருக்குது. முதலாளிகளுக்கான கட்சியா, முதலாளிகள் இருக்கும் கட்சியா? அதுல இந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டம் வந்துச்சுலாங்க, அதுல வந்துட்டு எங்களுடைய தொழிற்சங்கம் அமைப்பதற்கு திமுக ஆதரவு கொடுக்கல. சோ அவங்க வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவான கட்சி இல்ல, முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு வெளிப்படையா அடிச்சு உடைச்சிட்டாங்க. சோ சிபிஎம் கடுமையாக திமுக விமர்சித்து எல்லாம் எதுக்கு ஒரு 2 சீட்டு சேர்த்து வாங்குறதுக்காகத்தான், எல்லாத்துக்கும் கடைசியில் அங்கதான் போய் நிக்குது. சோ ஐயா 15 சீட்டா கொடுத்து விட்டீங்கன்னா சிபிஎம் எதுவுமே பேசாது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் தலைப்புச் செய்தியில் இடம் பிடித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர், ஆமா, திமுக ஒரு முன்னாள் அமைச்சர். சரி, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அதுக்கு வந்து சரியான டாக்குமெண்ட்டை சரியா கிரியேட் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது அறப்போர் இயக்கம். இல்ல இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் அந்த நிலம் அந்த மாதிரியா? இல்ல அதான் ஒரு 2 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் 4 லட்சம் வந்து கிட்டத்தட்ட இது 497 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 400. அவரு ஜெயில இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து அறப்போர் இயக்கம் ரைஸ் பண்ணாங்க. அவர் வெளியே வந்து அமைச்சராகி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி எவ்வளவு காலங்கிறது பாத்துக்கோங்க. இதுக்கான வழக்கு பதிவு பண்றதுக்கு இன்னும் 1 வார காலத்திற்குள்ள இதுக்கப்புறம் பதிவு பண்ணப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கு. இதுக்கப்புறமா எப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணி அதுக்கப்புறம் விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கோர்ட்ல ட்ரையல் போய் கோர்ட் ட்ரையல் முடிச்சதுக்கு அப்புறமா தீர்ப்பு எழுதி இன்பநிதி வந்துருவாப்ல முதலமைச்சரா. அதான் 18 வருஷம் சொன்னாங்களே, அந்த 18 வருஷம்ங்கிறது 20-25 வருஷமா மாறி போயிடும். அந்த லெவலுக்கு உதயநிதி போய் இன்பநிதி வந்துருவாப்ல. சோ என்னன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்கு பதியப்பட்டால் அவருக்கு சிக்கல். அவருக்கு மட்டுமா சிக்கல், திமுகவுக்கும் தான் என்கின்ற ரீதியிலான பேச்சுக்கள் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளுக்கு கூட சிக்கல் ஏற்படலாம். அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடிய பாலாஜியாக மாறி விடுவார். சேலத்துல ஒரு மணல் கடத்தல் நடந்திருக்கு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து மணல் கடத்தலுக்கு எதிராக பயங்கரமாக சீரக்கூடிய, சேலத்துல மட்டும்தான் நடந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வந்து திருவள்ளூர்ல வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. பட் இது நடந்தது சேலத்துல தான். அங்க ஒரு செம்மண் குவாரியில் நடந்த மணல் கடத்தல், அதை வந்து படம் பிடிப்பதற்காக அந்த கேமராமேன், அதாவது டெல்டா பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது, சேலத்தில் நடந்திருக்கிறது. அதுவும் நடந்திருக்குது. இப்ப அந்த கேமராமேன் மாதிரி இந்த செய்தியாளர் மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் அங்க ரிப்போர்ட் பண்றதுக்காக போயிருக்காருங்க. அவரை சட்டையை பிடிச்சி யார் கடத்துற மணலா பிடிக்க வந்த அப்படிங்கிற மாதிரி சண்டை போடாங்க. எங்க திராவிட மாடல் ஆட்சியில இங்க இருக்கக்கூடிய கல்லு மண்ணு எல்லாமே எங்களுக்குதா, அதை நீ கேள்வி கேட்பியா? கரூர்ல தான் அல்லவிடாம பண்ணிட்டீங்க, சரி சேலத்துக்கு வந்து அங்கேயும் பண்றீங்களா அப்படின்ற கோவத்துல அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சேலத்துக்கு புதுசா அமைச்சர்லாம் கூட போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில நவாபாளையம்ங்கிற பகுதியில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். ஒரு எஸ்ஐ மணல் கடத்தலை தடுக்க போனாரு. ஆமா, சட்டையை பிடிச்சி அந்த எஸ்ஐயை வந்து அடிக்க போனாங்க. யூனிஃபார்ம் மேல கையை வைக்கிறதுக்கு யாருக்குங்க தில் இருக்கும்? மணல் கடத்தல்காரர்களுக்கு மட்டுமே இந்த தைரியம் வரும் அப்படிங்கிறத வச்சு தமிழக பாஜக இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு இந்த மாதிரி மணல் கடத்தல்காரர்களை ஏன் விடுறீங்க அப்படிங்கிற கேள்வியில கேட்டிருந்தாங்க. கடந்த காலகட்டங்களில் 2015 ஒரு மணல் கடத்தலை தடுக்க போன ஒரு எஸ்ஐ வந்து கொல்லப்பட்டார். அதற்கு வந்து சிபிஎம் அன்றைய தலைவராக இருந்த ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அவருக்கு அது மேல டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஒருத்தர் இந்த விஏஓ லூர்து பிரான்சிஸ் அவர் வந்து இப்ப தூத்துக்குடியில கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ சிபிஎம் கட்சி வாய் திறக்குமா? இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விமர்சிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே சென்றன அப்படிங்கிற கேள்விகளை சைட்லைட்ஸ்ல இருக்கக்கூடிய நாங்கள் இருவரும் கேட்கிறோம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.